ஹாய் எவ்ரிபடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.16ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம். கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இதுதான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கு கிராஃப் ப்ளாட் பண்ணணுமா அண்ட் யூஸ் இட் டு சால்வ். அதை வச்சு நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -4 -3 -2 -1 0 1 2 3 4 போட்டுக்கலாம். ஸோ அதுதான் எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும், 3 × எக்ஸ் வேணும், ப்ளஸ் 2 பண்ணுனா ஒய் கிடச்சிரும். ஸோ 4 -4 ஸ்கொயர்டுங்கும் போது 16, 3 ஸ்கொயர்டு 9, 2 ஸ்கொயர்டு 4, 1 ஸ்கொயர்டு 1 0, 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு வந்து 16. 3x அப்படிங்கும்போது 3 எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × -4 -12, 3 × -3 -9, 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 0 0, 3 × 1 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. ஓகே, ஸோ 3x ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது +2. ஸோ எல்லாத்துக்கும் 2 மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ y கிடைக்கும் போது அந்த 3 ரோஸையும் நம்ம ஆட் பண்ணணும். 16 -12 + 2. ஓகே, ஸோ 6 வரும். அது 9 - 9 0 ஆயிரும், 2 வரும். அதுக்கடுத்தது 6 - 6 -6 0 1 ஆயிரும். இங்கே வந்து 3 - 3 0 1 ஆயிரும். அடுத்து 2 தான் இருக்குது. அடுத்து 3 + 1 4 + 2 6ன்னு வந்துடும். அடுத்து 6 + 4 10 + 2 12ன்னு வந்துடும். 18 + 2 20ன்னு வந்துடும். இங்கே 14 + 16 30 வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். -4,6 -3,2 -2,0 -1,0 0,2 1,6 2,12 3,20 and 4,30. ஓகே, இந்த பாயிண்ட்ஸை நம்ம இப்போ எப்படி கிராஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்னு எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் அப் டு 30 வரை வேணும். ஸோ 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட். ஆல் ஆர் பாசிட்டிவ். ஸோ வெரி ஈஸி ஒன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6 8 8 வரை. இங்கே -1 -2 -3 ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட். ஓகே ஓகே, இங்கே வந்து -2 -4 -10 வரை. இங்கே 2 4 6 அப்படின்னு சொல்லி 30 வரை 2 யூனிட்ஸாக எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். -4க்கு -6. ஓகே, -3க்கு சாரி -4க்கு 6, -3க்கு 2, -2க்கு 0, அதே மாதிரி -1க்கும் 0, 0க்கு 2 வருது 2, 1க்கு 6, 2க்கு 12, 3க்கு 20, 4க்கு என்ன வந்திருக்கு 30 வரை போயிருக்கு. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பேரபோலா நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x² + 3x + 2 = y. ரெண்டாவது ஈக்குவேஷன் x² + 2x + 1 = 0. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது x² கேன்சல் ஆகிடுது. 3 - 2 xன்னு வந்துடும். 2 - 1 + 1 = y. ஸோ x + 1 = yன்னு கிடைக்கிது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 -1 0 1 2ன்னு போடுறோம். y கிடைக்கிறதுக்காக 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 1 1 -2 + 1 -1, இது 0ன்னு ஆயிரும், இது 1ன்னு ஆயிரும், இது 2, இது 2 + 1 3. இப்போ இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, -2, -1, -1, 0, 0, 1, 1, 2, 2, 3. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், -2, -1, -2, -1 இந்த இருக்கா. அடுத்தது -1, 0, அடுத்தது 0, 1 இந்த இருக்குது 0, 1, அடுத்தது 1, 2, அடுத்தது 2, 3. இப்போ இந்த லைன் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் கட் ஆகுது. என்ன பாயிண்ட்னா -1, y வந்து 0. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. இந்த லைன் இன்டர்செக்ட் த பேரபோலா அட் -1, 0. ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோம் தெரியுதா? ஸோ வெரி ஈஸி தான். சேம் ப்ரொசீஜர். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா சம்முமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிராஃப் பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்யூ.